Hallelujah. Praise the Lord. Grace Covenant Church in சார்பாக உங்களை யாவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உங்கள் பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உங்கள் பிரசனம் தான் எங்கள் முகவரி ராஜா. உங்கள் பிரசனம் தான் எங்களோட அடையாளம் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவங்க அப்பா உங்கள் பிரசனத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் இந்த இடத்துல வாசம் செய்கிறார், ஜீவனுள்ள தேவன் இவர்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறார் என்ற அடையாளம் எங்கள் மேலே உண்டாகப்படுவதாக இந்த கால வேளையில் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளால் நாங்கள் இருப்பதுக்காக நன்றி. இந்த கால வேளை அந்த பிரசனத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா. எங்களை நிலைநிறுத்துகிற இந்த கிருபை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத இந்த கிருபையின் தேவன் நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த கால வேளையில். எங்களை எப்போதும் ஜெயத்தினால் நடத்துகிற இந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த கால வேளை தோல்வி அல்ல, ஜெயத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வணங்குகிற தேவன் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நீர் சிலுவையில் ஜெயம் பெற்ற தேவனாய் நீர் இருப்பதுக்காக நன்றி. அந்த மைண்ட் செட்டோடு அப்பா இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். உங்கள் பிரச்சனத்தினால அப்பா இந்த இடம் முழுவதும் நிரப்புங்க. இந்த இடம் மட்டுமல்ல ராஜா, எங்கள் உள்ளங்களோட பிரச்சனத்தினால நிரப்புங்க ராஜா. அந்த பரலோக பிரசனம், அந்த தெய்வீக பிரசனம் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சமாதானத்தின் பிரசனம் ஆண்டவரே, புயலின் மத்தியில் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய காரியங்களை தோன்ற செய்கிறவங்க பிரசனம் ஆண்டவரே, உருவாக்குகிறவங்க பிரசனம் ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவங்க பிரசனம் ஆண்டவரே. எங்க மத்தியில் பலமாய் காற்றாய் வீசப்படுவதாக ஆவியானவரே எங்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த ஆராதனை முழுவதும் உங்க கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீர் செய்ய நினைத்தது இந்த காலவேளை எங்க மத்தியில் வல்லமையாய் செய்து முடிப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது நம்ம எப்பொழுதும் ஜெயத்துக்குள்ள நடத்துகிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம் சந்தோஷமாய் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு என்று நாம் சந்தோஷமாய் தேவனை பாடி துதிக்கவும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், எனக்கு
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் எங்களை. வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அறிக்கை செய்வோமா? எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மீதித்து விட்டார், இயேசு காலாலை மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? அது கால வேளையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வது எதையும் நான் கேட்பதில்லை. ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் எனக்கு உண்டு. ஆமென். சந்தோஷமா இதை நம்பி விசுவாச அறிக்கை அந்த பாடலை நாம் பாடுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. இன்னொரு முறை, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
உம்மையை நோக்கி பார்க்கிறேன். ஒரு முறை வேறு எங்கிருந்தும் அல்ல ராஜா, எந்த மனுஷனிடத்தில் நாங்கள் தயவை நோக்கி பார்க்கல ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவரா இருக்கிறீங்க. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். பாருங்க, நம்ம தேவனுக்கு அவருக்கு காற்றும் தேவையில்லை, மழையும் தேவையில்லை, ஆனாலும் அவர் வாய்க்காலை நிரப்புவார். ஆமென். அவருக்கு எந்த மனுஷனோட உதவியும் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அது எப்படியானாலும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். காற்றும் பார்ப்பதில்லை, மழையும் பார்ப்பதில்லை, ஆனாலும் என் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பப்படும். ஆனாலும் எனக்கு தேவையானது தேவன் சந்திப்பார். ஆனாலும் எனக்கு வாக்கு தந்ததை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். நம்ம அந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் என்றவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிற ராஜம், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில் நான் கேட்க மாட்டேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. தேவன் எனக்கு உண்டு. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. என் வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த கால வேளையில உம்மை மட்டுமே நான் நோக்கி பார்க்கிற ராஜா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதமே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். கடைசியாய் காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை. விசுவாசத்தோடு காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். இந்த காலவேளம் எஸ் லார்ட், இந்த காலவேளம் உம்மையை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே அப்பா, from where does my help come? My help comes from the Lord who created the heavens and the earth. Yes Lord. அப்பா, மனிதர்களிடத்துல அல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனிடத்திலிருந்து என் வாய்க்கால்கள் நிரம்ப போகிறது. வானத்தை படைத்த தேவனிடத்திலிருந்து ராஜா இல்லாதவைகள் இருக்கிறதாய் மாறுகிறது ராஜா. Yes Lord, we prophetically declare and decree Lord, we call those things that do not exist right now will exist in the name of Jesus. ஆண்டவரே, உருவாக்குகிற வார்த்தையை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இல்லாதவைகள் இருக்கிறத போல அழைப்பவரே, இப்பொழுது யாரோட வாழ்க்கையில எது இல்லையோ அது இருக்கிறத போல் நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி அது மாம்சமா நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால ராஜா. தேங்க்யூ லார்ட். ராஷேக்ரமா ரதோலோகோனோ, உருவாக்குகிற காற்று, அந்த ரூவா காற்று, breathe upon us this morning Lord. உருவாக்குகிற காற்று உருவாக்கட்டும் ஆண்டவரே. ஓ அப்பா, let the four winds come and Lord அப்பா, எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற அந்த காற்று நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ரேப்லா ஹன்சரோபா ரிஷேகே நதுலா பாக்கனா. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையால ஜெபிக்க ஆரம்பிங்க. இல்லாதவைகள் இருக்கிறத போல அழைக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். புதிய காரியங்களை உருவாக்குகிற அந்த பிரசனம் இப்பொழுது நம் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. ரேஷேகே மலா, call those things that do not exist as though they exist right now. ஒரு விசுவாசத்தோடு உங்க வார்த்தைகளை அனுப்புங்க, உங்க வார்த்தைகளை பேசுங்க. ரேஷேகே மரதோரோகோலோ. ஓ வானங்களை படைத்த தேவனே, எங்களுக்கு ஒத்தாசை செய்பவரே, உமக்கு நன்றி. ஷேம்ராகோலோ ரேகனதுலமகனா. எது இல்லையோ அது இப்பொழுது உண்டாகப்படுவதாக. ஷேக்ரமாரதுனோ. எலோஹிம் தேவனே, உருவாக்குகிறவரே, ஹொசேனு தெய்வமே, உருவாக்குகிறவரே, எங்க மத்தியில உருவாக்குங்க, பாதைகளை உருவாக்குங்க ராஜா, வாய்ப்புகளை உருவாக்கி தருவீராக ராஜா. இல்லாதவைகளை இருக்கிறத போல உருவாக்குங்க. எல்லா எம்டியான காரியங்கள் இப்போது நிரம்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம் இறங்கட்டும். உருவாகிற தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஜெனிசிஸ் 1:1 வந்த அந்த தேவ பிரசன்னம், in the beginning before anything else Lord, let your presence Lord அப்பா, உருவாக்குகிற பிரசன்னம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. மரஷேக மரதலமோகனோ. இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவரே, உமக்கு நன்றி. நாங்கள் சூழ்நிலை பார்க்கல, உலகம் சொல்வதை நாங்கள் கேட்கல ஆண்டவரே. ஏனென்றால் நீர் சொல்லி இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆற்றல் மிக்கவர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நாங்கள் நிச்சயத்தோடு இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வாக்கு பண்ணினவர், நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினவர், மாறாதவர் ஆண்டவரே. தடைகள் ஆனாலும் மேலானதை தருகிற தேவன் நீங்க ராஜா. நன்றி அப்பா. காலவேளையில thank you and we believe Lord that new things have been created for us ஆண்டவரே. இல்லாதவைகள் இருக்கிறத போல அப்பா இப்போது நாங்கள் மாம்சத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம் ராஜா. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இணையெல்லா நாமத்தில் செபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். செக். ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே ஒரு நிமிஷம்
அப்படியே ஒரு நிமிஷம் ஹalleluya let's all in one accord ஒரே மனதோடு ஆவியிலே ஹalleluya ஆவியிலே ஹalleluya ஆவியிலே ஜெபிக்கலாம் ஹalleluya let's pray in spirit ஒரே மனதோடு எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்க ஆவியானவரே ஷாட்டாலா ரா பா 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 ரிக்ரே ஹாண்டல் ரோகோ ஷேக்ரே மோனா ஹசன் க்ளஹாண்டல் ருபோ தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் ஹalleluya இந்த கால வேளை வார்த்தையின் தாகம் உண்டாகட்டும் எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவரே என்ற ஒரு தாகம் அஷக்ல ஹாண்டல் ரோபோ ஷேக்ரே பா ஹாண்டல மோகபோ ஷகல ஹாண்டன ருகேட்டலே ரபா பா 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 ரிக்ராண்டல மோகட் எல்லோருமா வாய்களை திறந்து ஷேலே க்ரேஹாண்டன மோக ரபோ ஷப்ரஹகா ஓ தாகம் இல்லைன்னு சொன்னா அந்த தாகத்தை நிரப்புகிற காரியம் வராது பாருங்க ஹalleluya ஷேக்ரே பஹாண்டன மோகபோ ஓ thank you lord இந்த காலவெல்ல ஒரு தாகம் ஓ வார்த்தையின் தாகம் எங்கள் ஆத்துமாக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு வார்த்தையின் தாகம் ஆண்டவரே எங்களோடு பேசும் ராடலா ரிக்ரே ஹாண்டல ரோபோ ஷெப்ரே ரிமா ஹாண்டன மோகபோ ஷெப்ரிமன் ஹாண்டன சே ருக்ரோ ஹோக டிக்ர ஹாண்டன மோ ரகல ஹசனே கீக ஹாத் நோஹோகபோ ஷேக்ரே ஹாசா ரேக்ரே ஹாண்டல ரோபோ ரெடு ஹாண்ட் ருகபோ ஷபாரே பெரே 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 glory oh we speak a shift in the atmosphere right now oh rishekra ba 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 oh ஒரு atmosphere shift பேசுற right now shift in the atmosphere right now oh rikhandala bo shabere bere ஆண்டவரே உங்க பிரசன்னம் your presence lord your presence fill this place oh lord your presence உங்க பிரசன்னத்தினால் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya அந்த பிரசன்னத்தின் மேல் ஒரு தாகம் ஓ உங்க பிரசன்னம் ஆண்டவரே ஓ hallelujah in your presence there is fullness of joy at your right hand pleasures evermore oh rikrahandala robo shibrahandala rohotokorabo oh let your presence oh lord let your presence fill this place oh lord let your presence fill this place oh father god in Jesus name amen hallelujah confession ஹalleluya நாம் யாவரும் இந்த பைபிள் கன்ஃபெஷனை செய்துவிட்டு வார்த்தைக்குள்ள கடந்து போவோம் நம் வேதங்களை கரங்களை உயர்த்தி let's all lift our bibles amen உயர்த்தி amen I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. We greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். 122 Psalms verse 1 says I was glad when they said let us go unto the house of the Lord. சங்கீதம் 22 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று. Amen. Hallelujah. How many of you are happy that you are here this morning? காலைவேளை இங்க இருப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? Amen. Hallelujah. This is where you encounter God. இந்த இடத்துல தான் நீங்க தேவனை சந்திக்கிற ஒரு இடமா இது இருக்கிறது. This is where you find solution to your present problems. உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வை பார்க்கிற ஒரு நேரமா இந்த இடம் இருக்கு. Hallelujah. Amen. Hallelujah. Holy Spirit I hand over it to going to America, you know. நான் அமெரிக்கா போக போறேன்.
But now comes the question. ஆனா இப்போது ஒரு கேள்வி வருகிறது. What if you don't get visa? ஒருவேளை எனக்கு விசா கிடைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? I cannot face these people telling, no, I told them I'm going to go America, but I want to do my ministry, but I have to start again from start. நான் அமெரிக்கா போக போறேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுத்துட்டு போறேன். மீண்டுமா இந்த இவங்களை நான் எப்படியா பார்ப்பது என்ற ஒரு குழப்பமும் கேள்வியும் எனக்குள்ள இருந்தது. The other side, physical documentation, I was very least in physical documentations. இன்னொரு பக்கம் எனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்ல தேவையான ஃபினான்சஸ் எதுவுமே என்னிடத்துல இருந்ததில்லை. I did not have the fund I'm supposed to have, proof of my fund, financial proof, I did not have in my bank account. இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்ற அந்த ப்ரூஃபும் என்னிடத்துல இல்ல. One man said, if you're not going to show 8 lakhs of Indian rupees liquid money in the account, they will just reject you even without any question. இந்திய ரூபாயில 8 லட்சம் உன் பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல என்றா விசாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்று ஒருத்தர் என்னிடத்துல சொன்னார். But I had only 2 lakhs in my account. 8 லட்சத்துக்கு மாறாக 2 லட்சம் மட்டும் தான் என்னோட அக்கவுண்ட்ல இருந்தது. It was not my money, it was borrowed money. அதுவும் என்னோட சொந்த பணம் அல்ல, அது நான் கடன் வாங்கி வைத்திருந்த பணம். Amen. It was there in 2 lakhs were in the account. அக்கவுண்ட்ல வெறும் காமிப்பதற்காக மட்டும் கடன் வாங்கி வைத்திருந்த பணம். So much questions in my mind. இதை போல अनेक கேள்விகளும் குழப்பங்களும் எனக்குள்ள இருந்தது. What if I don't get the visa? ஒருவேளை எனக்கு விசா கிடைக்கலனா எனக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி. How am I going to face these people, whom I have told that I'm going to America, இந்த நண்பர்களையும் மற்றவர்களையும் நான் எப்படி இனி முகமுகமாய் பார்க்க போகிறேன் என்ற ஒரு குழப்பம். The previous night before my interview, I could not sleep the whole night. என்னோட எம்பசி இன்டர்வியூக்கு முன்னாடி ராத்திரி என்னால தூங்கவே முடியல. The enemy is coming and telling, see your documentation, you are not going to get visa, you forget about America, you cannot go back to even to your own place, you go somewhere else. எதிரியானவன் अनेक எதிர்மறையான குழப்பமான காரியங்களை நீ உனக்கு கிடைக்காது, நீ போயிடுன்ற அப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்குள்ள வைத்திருந்தான். I started to pray in spirit. ஆனால் நான் ஆவியில இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். Praise be to God for the spirit prayer. ஆவியானவருக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியில ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I start to pray in spirit that night. இந்த எதிர்மறையான சூழ்நிலை அந்த இரவு கால அதிகாலை நேரத்துல எழும்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I'm praying in spirit. நான் ஆவியில ஜெபிக்க ஆரம்பித்தேன். One word Holy Spirit dropped in my spirit. ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தை என்னோட ஆவியில வைத்தார். He just put one word. ஆவியானவர் ஒரு வார்த்தை எனக்குள்ள when that word fell in my spirit, அந்த வார்த்தை எனக்குள்ள விழுந்த உடனேயே all my doubts and confusions, everything were eradicated instantly. எல்லா குழப்பங்கள் எல்லா சந்தேகங்கள் அந்த நொடி நிமிஷமே அகன்று போனது. I know for sure I'm going to get visa there. நான் நிச்சயமாகவே நம்பினேன் எனக்கு இன்று விசா கிடைக்க போகுது. Then I go and stand in the queue. அந்த எம்பசில நான் போய் அந்த விசாக்கான queueல நிக்கிறேன். More than 700 to 800 people stand in the queue. அந்த queueல 700க்கும் மேலானவர்கள் அந்த queueல எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்காங்க. They say every day 900 people apply for American visa. ஒவ்வொரு நாளும் 900,000க்கும் மேலார் அந்த இடத்துல இருப்பாங்க என்று சொல்றாங்க. 900 people apply for visa every day. Amen. And they say only 10% will be given visa. அவர்கள் மத்தியில வெறும் 10% தான் விசாஸ் அங்க செலக்ட் ஆகும் என்று சொல்றாங்க. 900 people, 10% is 90 people will get visa. 90. Only 90 people will get visa in that one day. வெறும் அந்த நாள்ல ஒரு 90 பீப்பிள்க்கு மட்டும் தான் அந்த இடத்துல விசா கிடைக்கும். I see the queue. அந்த queue நான் பார்க்கிறேன். Lot of doctors, lawyers, well educated people are standing in the queue. நல்ல படித்தவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று இப்படிப்பட்டவர்கள் அந்த queueல நிக்கிறார்கள். And when I saw their files, they had so huge files in their hands. அவர்களுடைய ஃபைல்ஸ் நான் பார்க்கும்போது अनेक டாக்குமெண்ட்ஸ் வைத்து எல்லாவற்றுக்கும் அவர்கள் தயாரா இருந்தார்கள். So confident in their face, I can see the confidence in their face. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவ்வளவு நம்பிக்கையா அவர்கள் இருந்தார்கள். You see my file only just 4 or 5 A4 sheet paper, that's it. My file. And I saw my file and I saw their file and said, Lord, this is you, Lord, this is going to happen. ஆண்டவரே இது உம்மால் மட்டும் தான் ஆகும் என்று நான் என்னுடைய ஃபைலை பார்த்து நான் பேசினேன். Hallelujah. 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 As that word was put in my spirit, ஆவியானவர் அந்த வார்த்தையை தந்தது போல I just go and utter that word, just that word. இந்த இடத்துல ஆவியானவர் சொன்ன அதே வார்த்தையை நான் அங்க இடத்துல பேசினேன். Within 2 minutes my visa was granted there. நான் இன்டர்வியூ போன அந்த 2 நிமிஷத்திலே எனக்கான விசாவை அவர்கள் கிராண்ட் பண்ணினார்கள். Amen. That's what we need to look
now this morning. இந்த காலவேளை Holy Spirit, that one word in my spirit, put it in my காலவேளை spirit. ஆவியானவரே எனக்கும் அந்த ஒரு வார்த்தையை கொடுங்க என்றுதான் நாம் இன்று ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. That's what we learn when we come like this அப்படியாக together. தான் நம் சபையாய் கூடும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த காலவேளை கற்றுக்கொள்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So once again we greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our God is a good God. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். His plans towards your life is to prosper you, lift you up. உங்களுக்கு என்று உங்க எதிர்காலத்துக்கு என்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களை உயர்த்துகிற திட்டங்களா தான் To give you இருக்குது. bright future. உங்களுக்கான பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக தான் தேவன் திட்டம் God has வைத்திருக்கிறார். pre-planned, post-planned, pre-planned, everything has been done. தேவன் எல்லாவற்றையும் முன்பாகவும் பின்பாகவும் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி What is your வைத்திருக்கிறார். part as a born again ஒரு believer? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா உங்களுடைய பங்கு என்ன? Just believe. அதை விசுவாசிப்பது மட்டும்தான் நம்முடைய பங்கா இருக்கிறது. Just believe and say amen to every word which comes out from this pulpit. இந்த புல்பிட்ல இருந்து வருகிற எல்லா வார்த்தைக்கும் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லுங்க. அது உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். A word will come and tell you are a millionaire. நீங்க ஒரு மில்லியனரா இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். A word will come that telling that you are going to buy a house in couple of months. இன்னும் சில மாதங்கள் ஒரு வீடை நீங்க வாங்க போறீங்கன்னு நான் சொல்லுவேன். Just say amen. அதுக்கு ஆமென் என்று மட்டும் சொல்லுங்க. That is what you are called for. அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Don't reason. எதையும் நீங்க சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்காதீங்க. The Holy Spirit will come and tell God is going to grant you these things, these things. Hallelujah. ஆவியானவர் உங்களுக்கு வந்து இது தேவன் உங்களுக்கு இதை அதை கொடுக்க போகிறார் என்று சொல்லுவார். Just trust God's word just like that. ஆவியானவரோட அந்த வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை அப்படியாகவே நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. You can blindly trust God's word. கண்மூடித்தனமா நீங்க தேவ வார்த்தையை நம்பலாம். Hallelujah. Amen. Hallelujah. 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 That's how you need to approach God's word. அப்படியாக தான் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு தான் நம்ம தேவ வார்த்தைகளை பார்க்க வேண்டும். அவர் சொல்லிட்டார்னா முடிஞ்சிருச்சு. ஆமென். ஆமென். Hallelujah. 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 மண் எடுத்து கண்ணுல வையினாரு, அவன் போய் மண் எடுத்து கண்ணுல வச்சா முடிஞ்சிருச்சு. Hallelujah. அவன் கேட்டிருக்கலாம், என்ன ஒண்ணு புரியலையே, மண் எடுத்து கண்ணுல வச்சா எப்படியா பார்வை வரும் கேட்டிருக்கலாம். இயேசு அவன் சொன்னதை செய்யினாரு. போனா மண்ணுல எச்சிய துப்பி எடுத்து கண்ணுல வச்சா கண்ணு பார்வை வந்துருச்சு பாருங்க அவனுக்கு. You need to believe God like that this morning. Amen. Amen. You are a billionaire in Jesus name. Amen. Amen. நான் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பேங்க் அக்கவுண்ட்ல மைனஸ் பண்ணி தெரியுமா உங்களுக்கு? என் பேங்க் அக்கவுண்ட் வந்து பாருங்க மைனஸ்ல போய் நிக்குது. ஆமென். அந்த சூழ்நிலையில தான் நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது பாருங்க. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. So we are all kingdom financiers. Amen. Amen. Kingdom financiers நம்பலாம். Amen. 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 Thank you. Hallelujah. ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவராங்க, if God wants to do a project somewhere, he will come and ask you to give money because you will be the kingdom financier. Amen. Amen. You are going to write checks, million, 1 million, 2 million, 3 million checks எழுதி நீங்க ஊழியத்துக்கு கொடுக்க போறீங்க. எத்தனை பேர் நான் விசுவாசிக்க? How many people can believe this one? Amen. Amen. Yes. Bible says if you believe you will see the glory of God. நீங்க நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Under the new covenant you are called to just believe God's word. Amen. As it is. புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவ வார்த்தையை அது அப்படியாகவே நம்ப வேண்டும், விசுவாசிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. This morning your life is going to excel. இந்த காலவேளை உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாய் ஆக போகிறது. Your family is going to flourish. Hallelujah. வாழ்க்கை இன்னும் சிறப்பாய் செழிக்க போகிறது. For the kingdom purpose. Hallelujah. தேவ ராஜ்யத்துக்கு என்று உங்க குடும்ப வாழ்க்கை இப்பொழுது செழிக்க போகிறது. Out of you shall flow rivers of living water. உங்களிடத்திலிருந்து இருந்து ஜீவ நீரூற்றுகளை தேவன் ஆரம்பிக்க போகிறார். You are the delight of God's. You are the delight of God. Hallelujah. நீங்க தேவனால பிரியமா இருப்பவர்களா இருக்கிறீங்க. You are the righteousness of God. Hallelujah. தேவனுடைய நீதியா இருக்கிறீங்க. You are the justice of God. Hallelujah. தேவனுடைய நீதியும் நியாயமுமா இருக்கிறீங்க. You are the impression of God. Hallelujah. தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. You are the design of God. Hallelujah. தேவனால வடிவமைக்கப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்க. You are like Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறீங்க. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. You are more than a conqueror in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முற்று
முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா You are இருக்கீங்க. born to win. Your destiny is to win. நீங்க உங்களுடைய டெஸ்டினியே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் There தான். is no what you say, there is தோல்விக்கு இடையில உங்க வாழ்க்கையில. Hallelujah. Amen. There is no failure in your life. Amen. 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 Yes, Lord. Hallelujah. Amen. Why? Because the word of God says, thanks be to God who leads me always in victory. Amen. Amen. கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. Amen. You are a walking powerhouse. Amen. This நீங்க morning. நடமாடுகிற தேவ வல்லமையா இருக்கிறீங்க. You are the glory of God. நீங்க தேவனுடைய மகிமையா இருக்கிறீங்க. When you go, the glory of God is reflected. நீங்க கடந்து Hallelujah. போகும்பொழுது உங்களை பார்க்கவர்கள் தேவ மகிமையை தான் பார்க்க When you போகிறார்கள். enter a hospital, the life of God prevails. ஒரு in that ஹாஸ்பிடலுக்குள்ள நீங்க hospital. நுழைவீங்கள் என்றால் தேவனுடைய ஜோயி ஜீவன் தான் அந்த இடத்துல வெளிப்பட There போகிறது. is no death in your path and my உங்க path. பாதையில Hallelujah. மரணம் என்ற வார்த்தைக்கு இடமே இல்ல. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. The Zoe life of God is prevailing in my life. தேவனுடைய Amen. ஜோயி ஜீவன் எனக்குள்ளாய் வெற்றிகரமாய் அது எனக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது. We are kings and priests Amen. called to rule and reign in this இந்த nation. உலகத்தை ஆளும்படியாய் நாம் தேவனால நாம் அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். Hallelujah. Amen. Hallelujah. 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 Amen. You are the crown of God. Amen. நீங்க தேவனுடைய ஒரு 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 கிரீடமா இருக்கிறீங்க. Amen. How many of you can believe that you are a crown of God? Amen. Amen. You are the crown of God this morning. நீங்க தேவனுடைய கிரீடமா இருக்கிறீங்க என்று நீங்கள் உங்களால விசுவாசிக்க முடியுதா? Hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. Hallelujah. This morning we morning we have been looking into a subject called prayer models. நாம் சபையாய் சில வாரங்களாய் நாம் ஜெப விதங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Amen. Our Christian life should be strategically framed in such a way that we need to know things very clearly. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மிக தெளிவாய் அழகாய் அதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். Just having generic information is not enough to excel in a Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பொதுவான காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறது மட்டுமல்ல, அதோடைய ஆழமான வெளிப்பாடுகளும் சத்தியங்களும் அறிந்து வைப்பதன் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில நாம் சிறப்பாய் முன்னேற முடியும். That's what we bring every week from this pulpit. அதுதான் நம்ம இந்த புல்பிட்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் ஆழமான தேவ வெளிப்பாடுகளை நம்ம இங்க பேசுகிறோம், அறிந்து கொள்கிறோம். We have been pondering on the subject called prayer models. நாம் சகல விதமான ஜெபங்கள் ஜெபத்துல எத்தனை விதங்கள் இருக்கிறது என்று பார்த்து In the கொண்டிருக்கிறோம். book of Ephesians chapter 6 verse 18 says, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, praying always with all kinds of prayer. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் So பண்ணி. this is our key verse for our study. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த தலைப்புக்கு இது ஒரு கீ வசனமா இருக்கு. Bible says praying always with all kinds of prayer. NIV puts this way, all kinds of prayer. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. Amen. There are many kinds of prayer. அநேக விதமான ஜெபங்கள் இங்க இருக்கிறது. Very important. Amen. இது ஒரு முக்கியமான காரியம். As I said, your physical life is connected to your spiritual life. நான் சொன்னது போல உங்க மாம்சத்தின் உலகம் உங்க ஆவியினுடைய உலகத்தோடு இணைந்து இருக்கிறது. Your spiritual life is more real than your physical life. நீங்க இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த மாம்சத்தின் உலகத்தை விட ஆவிக்குரிய உலகம் என்பது இன்னும் உண்மையானதா நிஜமானதா இருக்கிறது. For example, you sitting here physically, for example, angels encamping this place is more real than you sitting here physically. Amen. நாம் இங்க மாம்சத்துல அமர்ந்து இருக்கிறதை விட நம்மை சுற்றி தெய்வ தூதர்கள் சூழ்ந்திருப்பது தான் இன்னும் உண்மையான நிஜமான ஒரு காரியம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. How many of you can firmly believe that angels are encamped this place? Amen. எத்தனை பேர் தெய்வ தூதர்கள் இந்த இடத்தை முழுவதும் சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? You may say, I don't see them. Amen. நான் என்னால் அவர்களை பார்க்க முடியல என்று நீங்க சொல்லலாம். I don't feel them. Amen. அவர்களை என்னால் உணர முடியல என்று நீங்கள் சொல்லலாம். But the truth is, whether you feel or you don't feel, it is more real
than your senses, than your feeling that the spirit, that the angels are surrounded this place. ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் உணர்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய உணர்வுகளுக்கு மேலாய் அவர்கள் இந்த இடத்துல இருப்பது உண்மைதான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். That is how spirituality is. அப்படிதான் ஆவிக்குரிய உலகம் செயல்படுகிறது. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. Hallelujah. An angel is behind you. உங்களுக்கு பின்பாக ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறார். And his name is guardian angel. அவர் காத்து கொள்ளுகிற தேவதூதன் என்று அவனுக்கு பேர். Your children are protected by an angel of உங்க God. பிள்ளைங்க தேவதூதர்களால் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Whether you are physically with them or no, but you for sure you should know that there is an angel present there with my child. உங்க பிள்ளைகளோட நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ அவர்களோடு தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். When you have this kind of mentality, no matter what the enemy tries to bring against your children, that will never come to pass in their lives. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் இருக்கும்போது நம் பிள்ளைகளுக்கு எதிராக எத்தனை காரியம் வந்தாலும் அது நம் பிள்ளைகளை அணுகாது. Amen. That's how you need to take spirituality serious. அப்படியாக தான் நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தை நம்ம அவ்வளவு சீரியஸா உண்மையா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். Spirituality is very serious. It's a serious business. ஆவிக்குரிய உலகம் என்பது மிக மிக உண்மையானது. அதோடு நாம் இணைந்து நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Amen. The more you improve spiritually, the more your life excels in the physical realm. எவ்வளவு ஆவிக்குரிய உலகத்துல நாம் செழிப்பாய் மாறுகிறோமோ உயருகிறோமோ அவ்வளவு நம்மளுடைய மாம்சத்தின் உலகத்துல நாம் சிறந்து வாழ ஆரம்பிக்கிறோம். Amen. Amen. Spirituality is like an engine of your life. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையோட இன்ஜினை போல அது இருக்கு. Amen. Hallelujah. 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 If your engine is perfect and all right, your life will go smoothly. Hallelujah. எப்போது இன்ஜின் கரெக்டாய் பெர்ஃபெக்ட்டாய் வேலை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கை கரெக்டான ஒரு பாதையில செழிப்பான பாதையில நட I'm not trying to say that you will have no problems at all. Even midst of problem you will keep traveling like a winner. Hallelujah. பாதையில பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லவில்லை. அப்படி வந்தாலும் நீங்கள் ஒரு வெற்றியுள்ளனா ஜெயசாலியாய் நீங்கள் அதை கடந்து போவீர்கள். So spirituality is very very important for you and me. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய உலகம் என்பது மிக மிக முக்கியமானது. If you and I don't have interest in spirituality, which means we don't have interest in Christian life. உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி என்றால் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். Spirituality and Christian lives are connected together. ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட ஒரு காரியம். Without spirituality, if you are living a Christian life, it's just a namesake Christian life. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் அது வெறும் பேரு கிறிஸ்தவனாய் வாழுகிற வாழ்க்கை. So this morning, if you want to see the power of God, if you want to see the mighty hand of God in your life, you need to enhance your spirituality. இந்த காலவேளை தேவனுடைய வல்லமை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வலது கரத்தின் மகிமையை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மெழுகேற்ற வேண்டும். That's what Bible says, men ought to pray always. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது எந்த சமயத்திலும் மனுஷன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Bible says men ought to pray without ceasing. இடைவிடாமல் ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்று. So to improve your spirituality, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இன்னுமாய் மெருகேற்றுவதற்கு one of the most important tool is prayer life. ஜெப வாழ்க்கை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னுமாய் அது அதிகப்படுத்தும். The more you are involved in prayer, நாம் எவ்வளவு ஜெபத்தின் காரியங்களை நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ the more spiritually you grow. அவ்வளவு நம்ம ஆவிக்குரிய உலகத்துல நாம் வளர ஆரம்பிக்கிறோம். You get matured more. நாம் இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்குள்ள நாம் கடந்து போவோம். You will see the hand of God more in your life. இன்னுமாய் தேவ கரம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். There is no alternation for prayer life now. ஜெப வாழ்க்கைக்கு மாறாய் அதை ஈடு செய்யும்படியா வேற எந்த ஒரு காரியமும் இல்லை. That's why Jesus said men ought to pray always. ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. Men ought to pray always, which means your life should be a prayer life. Amen. ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும்? அவனோட வாழ்க்கை ஜெப வாழ்க்கை தான் இருக்க வேண்டும். As I said, prayer is our life source. நான் சொன்னது போல ஜெபம் என்பது நம்முடைய
வாழ்க்கையுடைய ஒரு ஆதாரமா இருக்கிறது. And also said prayer is a control room. ஜெப வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு கண்ட்ரோல் ரூமாய் காணப்படுகிறது. What is prayer in your life? ஜெபம் என்றால் என்ன? Prayer is a control room. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு ரூமாய் ஒரு அறையா ஜெப வாழ்க்கை இருக்கிறது. In legal department there is a word called control room. லீகல் டிபார்ட்மெண்ட் நாம் பார்ப்போம் என்றால் அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். There were thousands and thousands of police will be outside doing things. ஆயிரக்கணக்கான போலீஸ் வெளி உலகத்துல வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க. But there will be a control room in one place. ஆனால் அவர்கள் யாவரையும் இயக்கத்தக்க ஒரு கண்ட்ரோல் ரூமை வைத்திருப்பாங்க. That is called that's what will lead them all. Hallelujah. அந்த இடத்துல தான் எல்லா விதமான காரியங்களையும் செய்யும்படியான காரியங்கள் நடக்கும். அதுதான் கண்ட்ரோல் ரூமா. So what is prayer? ஜெபம் என்றால் என்ன? Prayer is your control room. Amen. ஜெபம் என்பது உங்களுடைய கண்ட்ரோல் ரூமாய் காணப்படுகிறது. Prayer room is your control room. Prayer room நம்முடைய ஜெப அறை தான் நம்ம வாழ்க்கையை இயக்குகிற ஒரு கண்ட்ரோல் ரூமா இருக்கிறது. If you see a mess in your life, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு சீர்குலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், if you see the influence of demon in your life, பிசாசு காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், if you see the enemy is trying to play in your life, எதிரியானவன் உங்க வாழ்க்கையில விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், you got to immediately go into the control room. நீங்க உடனடியாக உங்களுடைய ஜெப அறை உங்க கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்க போக வேண்டும். And go and control it there. அந்த இடத்திலிருந்து அதுக்கான காரியங்களை நீங்கள் இயக்க ஆரம்பிக்க வேண்டும். Amen. Anything in your life you can control it in your prayer room. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்க கண்ட்ரோல் ரூம் உங்க பிரேயர் ரூம்ல இருந்து அதை நீங்கள் சரி செய்ய முடியும். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. So spirituality is your foundation, is the foundation of your life and my life. உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நம்ம ஆவிக்குரிய உலகம் தான் அதோடைய அடித்தளமாய் அதோட ஆதாரமாய் இருக்கிறது. Your success, your wealth, your health, your good behavior, your discipline, everything is directly connected to the spirituality. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய நல்ல சுகம், உங்களுடைய நற்குணம் எல்லாமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற இந்த ஆதாரத்தின் மேல தான் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. So now let's come into this one. Bible says pray with all kinds of prayer. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. So prayer is the one which will enhance your spirituality, improve your spirituality, right? ஜெபம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னுமாய் அது மெருகேற்றுகிறது. So last week we saw two things, right? ரெண்டு பார்த்தோமா? கடந்த வாரத்துல நாம் ரெண்டு காரியத்தை பார்த்தோம். So what is the first kind of prayer? முதல் விதமான ஜெபம் எது என்று பார்த்தோம். Praying in spirit. Spirit prayer ன்னு சொல்லுங்க. Spirit prayer ன்னு சொல்லலாம். ஆவியில ஜெபிப்பது. First kind of prayer. முதல் விதமான ஜெபம். First kind of prayer. முதல் priority பெற்ற ஜெபம். Praying in spirit. ஆவியில ஜெபிப்பது. Your life and my life should be connected so much when you open your mouth. Tongue should come out your mouth. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவ்வளவு ஆவியால் நிரம்பியிருக்க வேண்டும். எப்படி என்றால் நாம் வாயை திறக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை வர வேண்டும். Amen. Amen. Sometimes by mistake you're going to start talking to your wife and your husband in tongues, Amen. So this prayer life should be so rich in you. இப்படிப்பட்ட ஆவில ஜெபிக்கிற ஜெபம் இவ்வளவு செழிப்பா இவ்வளவு அதிகமா உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பிரேயர்னாவே அந்நிய பாஷையில வாய்களை திறந்து utterance வரணும். Hallelujah. So we say what is praying in tongues? அந்நிய பாஷையில ஜெபிப்பது என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். Simple, nothing but you are giving your vocal cords to the Holy Spirit to use it. ஆவியானவர் praying in tongues, simple இது. ஆவியானவருக்கு நம்முடைய குரல் வளத்தை ஒப்பு கொடுத்து அவர் அதை எடுத்து பயன்படுத்தும்படியா நம்மை விட்டு கொடுக்கிறோம். So when praying in tongues, what you are doing, you are giving your vocal cords to the Holy Spirit. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம் என்றால் என்ன? நம்மளுடைய குரல் வளத்தை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மளுடைய ஆவின் மூலமா அவர் ஜெபிக்கிறார். So we saw many things, right? I don't want to go back there because lack of time, அதை குறித்து நம்ம अनेक காரியங்களை பார்த்தோம். So praying in spirit is one kind of prayer. முதல் விதமான ஜெபம் ஆவியில ஜெபிப்பது. Amen. Praying in spirit
means you pray mysteries to God. ஆவியில அந்நிய பாஷையில ஜெபிப்பது என்றால் தேவனிடத்தில் நாம் ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். You are talking to God directly. நீங்க தேவனிடத்திலிருந்து நேருக்கு நேராய் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. Your spirit and God's spirit is directly involved in it. உங்க ஆவியும் தேவ ஆவியும் ஒன்றுக்கொன்றாய் அந்த இடத்துல அந்த நேரத்துல இணைந்து இருக்கிறது. You speak mysteries of your life and your kids' life and your future. குறித்து உங்க எதிர்காலத்தை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்தான ரகசியங்களை நீங்க தேவனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறீங்க. When you pray in tongues, you are releasing the power of God. Hallelujah. அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது தேவ வல்லமை நீங்க கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறீங்க. In book of Acts chapter 1 verse 8, Jesus said, I will give you power. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறேன் என்று. In Acts 2:8 he gave tongues. அவர் அதே நேரத்துல 2:8 அவர் அந்த இடத்துல அந்நிய பாஷைகளை அப்போஸ்தலருக்கு தருகிறார். Which means tongues is the power of God. அப்படி என்றால் முதல் சாப்டர்ல பார்த்த வல்லமையும் இரண்டாவது சாப்டர்ல பார்க்கிற அந்நிய பாஷையும் ஒன்றுதான். So when you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது you are releasing the power of God into your life. நீங்க தேவ வல்லமையை உங்க வாழ்க்கைக்குள்ளாய் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறீங்க. Amen. Hallelujah. When you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது you become the first prophet of your own life. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் முதல் தீர்க்கதரிசியாய் மாறுகிறீர்கள். Amen. Hallelujah. Praying in tongues, you talk to God direct. அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது தேவனிடத்தில் நீங்க நேருக்கு நேரா தேவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறீங்க. So we saw these things. இதெல்லாம் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். Amen. So secondly, what is the another kind of prayer? Second, என்னது? இரண்டாவது விதமான ஜெபம் என்ன? Amen. Praying the scriptures. தேவ வார்த்தையின்படி ஜெபிப்பது. Which means scripture prayer. அப்படி என்றால் வார்த்தையின் ஜெபம். Amen. When you pray, first it is pray in spirit. முதலாவது ஆவியின் ஜெபம். ஆவியின் ஜெபம். Second is scripture prayer. இரண்டாவது வார்த்தையின் ஜெபம். So when you pray, what you do is you grasp scriptures from Bible and start quoting them. நீங்க தேவ வேதத்திலிருந்து தேவ வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த வசனங்களை உங்களுக்கென்று நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. It's not quoting, you start you start personalizing them and you start speaking those scriptures. அந்த வார்த்தையை நாம் நமக்கென்று அதை பர்சனலைஸ் பண்ணிக்கொண்டு இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோம். Your prayer should be rich in scriptures. உங்க ஜெபங்கள் என்பது தேவ வார்த்தைகளால இன்னும் அதிகமாய் நிரம்பப்பட்ட ஜெபங்களா Number 1, it should be spirit prayer, pray in tongues. அது முதலாவதாக அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். இரண்டாவது, Number 2, in your prayer lots of scriptures should come out. இரண்டாவது உங்க ஜெபங்கள்ல अनेक வேத வசனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். Scripture prayer is nothing but you are personalizing God's word over your life. வார்த்தையின் ஜெபம் என்றால் என்ன? தேவ வார்த்தை நீங்க நாம் நமக்கென்று நம்முடைய பர்சனல் லைஃப்க்கென்று நாம் பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளுவோம். Psalms 23 says God is my shepherd, I shall not want. சங்கீதம் 23 சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். You are personalizing that word. அந்த வார்த்தை எனக்கென்று நான் என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கென்று நான் அதை பயன்படுத்துகிறேன். The young lions may lack hunger, but I shall never lack any good thing in my life. பட்டினி கிடக்கும், ஆனால் நானோ தேவனை தேடுகிற எனக்கும் ஒரு குறைவும் இல்லை என்ற வார்த்தை. And you say I am the light of the world, so there is no darkness in my life. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், ஆகையால் என்னிடத்தில் இருள் இல்லை என்கிற ஒரு தேவ வசனம். 1,000 may fall at my side, 10,000 my right, but nothing shall come near my dwelling place. 1000 பேர் என் வலதுபுறம் 10000 பேர் என் இடதுபுறம் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்கிற ஜெபம். Goodness and mercy shall follow me all the days of my life. தேவ நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை பின்தொடரும் என்கிற அந்த I am the righteousness and delight of God. நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன், தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார் என்ற ஜெபம். So these are scriptural prayers. இது இப்படியா நாம் ஜெபிக்கும்போது இது வார்த்தையின் ஜெபங்கள். You are using the scriptures and personalizing it for yourself and using it in prayer. தேவ வார்த்தை எடுத்து அது நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கும்போது அது வார்த்தையின் ஜெபமாய் மாறுகிறது. Hallelujah. Psalms 118 verse 19 says I shall live and not die and declare the works of God. நான் ஜீவனோடு இருந்து நான் மரித்து போகாமல் நான் ஜீவனோடு இருந்து தேவனுடைய செயல்களை நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்கிற அந்த வார்த்தை. Amen. So you personalize those scriptures. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தனிப்பட்ட ரீதியா அது நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். You confess those scripture portions. இந்த வார்த்தைகளை நாம் வாயை விட்டு அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோம். I am not a failure, I am victor in Christ Jesus.
தோல்விக்குள்ள இல்ல, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெயம் கொண்டவன். Me and my household shall serve the Lord. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. My wife is like a fruitful vine and my children are like olive plants are on my table. என் மனைவி கனி தருகிற ஒரு செடியா, என் பிள்ளைகள் ஒலிவ மரங்களா இருக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தையின் ஜெபம். I am a blessing of the Lord. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். When I go out I am blessed, when I come in I am blessed by the Lord. போகும்போதும் வரும்போதும் ஜெபிக்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின் ஜெபம். I am a channel of God's blessings. நான் தேவனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆசீர்வாதமான சேனலா இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையின் ஜெபம். So when you do this, what you are doing, you are scriptural pray. This is the thing called scriptural prayer. இந்த வார்த்தையில நம்ம அறிக்கை செய்ய செய்ய இது எப்படியாய் மாறுகிறது? இது வார்த்தையின் ஜெபமாகவே இது மாறி விடுகிறது. For you, see, that is the prayer God will answer. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தான் தேவன் பதில் தருகிறார். In your prayer, in your understanding prayer, 70% of your words should be accompanied by scriptures. நீங்கள் வார்த்தைனால அறிவோடு ஜெபிக்கும் பொழுது 70% இந்த வார்த்தைகள் தான் ஜெபத்துல நிரம்பி இருக்க வேண்டும். கண்டத உளற கூடாது பாருங்க. ஆமென். ஆமா. சில பேர் ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உளற ஆரம்பிப்பாங்க பாருங்க. பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு ஸ்கிரிப்சர் அதுல வந்து வெளிப்படாது. அந்த ஜெபத்திற்கெல்லாம் ஒரு நாள் வல்லமை கிடையாது. ஆமென். உங்க ஜெபத்துல என்ன அடங்கி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை அதில் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 118:19 I shall live 17 I shall live and not die but declare the works of God. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ரிப்போர்ட் சொல்லுது நீ செத்துருவேன்னு சொல்லி, அந்த நேரத்தில் என்ன பேசணும்? சாகாமல் அதுக்கு கான்ட்ரரியா வார்த்தையை நீ கொண்டு வரணும். வாழ்க்கை நீ முன்ன வரவே மாட்டேன்னு வந்து சத்துரு சொல்றான். நான் பைபிள் சொல்லுகிறது, நான் வாழாம தலையா இருப்பேன். கடன் வாங்குறதா என் வாழ்க்கை, கடன் வாங்கிதான் நான் வாழணும் போல தெரியுது அப்படின்னு சத்துரு சொல்லுவான். நீ சொன்ன கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அப்படியாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென். God has blessed me so much. Amen. அப்படியாய் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். So your prayer, see, these are disciplined prayer and this is the prayer Holy Spirit is wanting. Amen. This is the prayer heaven will answer. Amen. இப்படிப்பட்ட ஒழுங்குபடுத்தின இப்படிப்பட்ட ஜெபங்களை தான் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். பரலோகமும் இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் பதில் தருகிறது. Amen. Amen. Hallelujah. Amen. You can include your words but your words should always align. உங்க சொந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் தேவ வார்த்தையின் மேல ஒரு அடித்தளமான இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So your scripture, your prayer should be, in your prayer you need to always bring out scriptures. உங்க ஜெபங்கள்ல நீங்க எப்பொழுதும் இந்த தேவ வசனங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். For this prayer to work in your life, இப்படிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் you need to be rich in God's word. நீங்க தேவ வார்த்தையில இன்னும் அதிகமாய் நிரம்பி இருக்கிறவங்களா இருக்க வேண்டும். You need to be rich. இதுல ரிச்சா இருந்தாதான் இந்த பிரேயரை உங்களால செய்ய முடியும். தேவ வார்த்தையில நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். Because if you don't know the word, ஏனென்றால் தேவ வார்த்தையை நீங்கள் அறியாவிட்டால் scriptural prayer will not work for you. உங்களால எப்படி வார்த்தையின் ஜெபத்தை செய்ய முடியும்? Amen. Because Bible says, God says, Yahweh said, bring me to remembrance of my word. யாவே தேவன் சொல்லுகிறார், என்னோட வார்த்தையை நினைவுக்குள் கொண்டு வாங்க என்று. Amen. Hallelujah. அவர் சொல்றாரு, என் வார்த்தை எனக்கு நினைவு ஊற்றுன்றார் ஆண்டவர். என் வார்த்தைகள் என்ன பண்ண எனக்கு நினைவு ஊற்று. அவர் மறந்ததுனால அவர் சொல்ல வரல, நீ மறக்காம இருக்குன்றதுக்காக அவர் சொல்றாரு. ஆமென். நீ மறந்து போயிருவ மகனே. ஆமென். இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னேனே, அது நீ மறந்து போயிடுவ, அது எனக்கு நினைவு ஊற்றுன்றாரு. Psalms 2:8 என்ன சொல்கிறது? My God shall give this nation to my inheritance. Hallelujah. இந்த தேசத்தை தேவன் என்னுடைய சுதந்திரமாய் அவர் எனக்கு தருவார் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு மீறி உங்க வாழ்க்கையில எதை என்ன பண்ண முடியாது. உங்களை
Amen. Amen. This was scriptural prayer. Bring scriptures, be rich in scriptures and confess scriptures. தேவ வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் படித்து அதுல ஐஸ்வர்யவான்களாய் மாறும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையின் ஜெபங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு தீமையும் என் குடும்பத்தை அணுகாது. Amen. Not any kind of plague come near my dwelling place. Amen. 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 Hallelujah. 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 Psalms 23 can be a prayer. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் உங்களுடைய ஜெபமாகவே அது மாறிவிடலாம். Psalms 91 should be a prayer. சங்கீதம் 91 உங்களுடைய ஜெபமா இருக்க வேண்டும். Psalms 112 should be a prayer. சங்கீதம் 112 உங்களுடைய ஜெபமா இருக்க வேண்டும். My children shall be mighty on the nation. என் பிள்ளைகள் இந்த தேசத்துல பலத்திருப்பார்கள் என்ற ஜெபம். My seeds will be blessed in this nation. Hallelujah. என்னுடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க என்ற ஜெபம். Amen. ஆமென். உங்க ஜெப வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிற ஜெபங்களா இருக்கணும். Life should be built upon your prayer should be built upon God's word. ஒருத்தருடைய ஜெபத்தை பார்த்து சொல்லலாம் அவங்க வந்து எவ்வளவு ரிச்சா இருக்காங்க பிரேயர் அவங்களுடைய வார்த்தையில ரிச்சா இருக்காங்கன்னு அறிந்து கொள்ளலாம். When we hear and when we see a person's prayer we will get to know how rich they are filled with the word God's word. I'm not trying to say that you need to remember every chapter and every verse. எல்லா சாப்டரும் எல்லா வார்த்தையிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. But the words in that scriptures தேவ வார்த்தை உங்களிடத்தில் தேவ ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Amen. Amen. So number 2 is scriptural prayer. Amen. இரண்டாவது விதமான ஜெபம் வார்த்தையின் ஜெபம். Number 3 மூன்றாவது enquiry prayer அப்படின்வாங்க. Enquiry prayer விசாரிக்கிற ஜெபம். Amen. Hallelujah. Hallelujah. Enquiry prayer. This is where we miss many times. This is where we miss all the time. அநேக நேரத்துல இப்படிப்பட்ட இந்த விதமான ஜெபத்துல தான் நாம் மிஸ் பண்ணுகிறோம். Let's turn our Bible to 1 Samuel 30 verse 8 for this point. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். So David inquired of the Lord. தமிழ் எப்படி வருது? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? என்னது? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். இதுதான் அந்த ஜெபம். என்குயரி பிரேயர் வாங்குதுக்கு என்ன பேர் இதுக்கு? என்குயரி பிரேயர். ஆமென். David went and asked God. என்குயரினா கேக்குறாரு, ஆண்டவர்ட்ட கேக்குறாரு. He asked God, Lord, saying, shall I pursue this troop? Shall I overtake them? David தனக்கு தானாவே ஆர்மி இருக்குது, வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, தனக்கு தானாவே அவர் போய் பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும். ஆனா டேவிட் என்ன பண்ண நல்ல இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் ஆக்சுவலி. This is where we fail all the time. Because we fail here, our life ends up in disaster. அநேக நேரத்தில் நாம் இந்த விசாரிக்கிற ஜெபம் செய்யாததுனால தான் அநேக நேரத்தில் நாம் தோல்விக்குள்ளாகிறோம். Bible says David inquired with God. வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தரை நோக்கி அவர் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று. Amen. Hallelujah. 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 Amen. Amen. When you take a major decision, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை நீங்க எடுக்கும் பொழுது, or a sensitive decision, ஒரு சென்சிட்டிவான ஒரு முடிவை நீங்க எடுக்கும் பொழுது, or a destiny decision, ஒரு டெஸ்டினியே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கும் பொழுது, you have to use this kind of prayer. நீங்க இந்த விதமான ஜெபம் விசாரணை பண்ணுகிற ஜெபத்தை நீங்க செய்ய வேண்டும். Amen. Amen. Hallelujah. If you are going to buy something, ஒரு காரியத்தை நீங்க வாங்க போறீங்க, you got to ask God, Lord, is it good to buy this one? தேவனிடத்தில் இது வாங்குவது நல்லதா என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். Amen. Hallelujah. Is it your plan for me to buy this? இத வாங்குவது நீங்க எனக்காக வைத்திருக்கிற திட்டம் தானா என்ற ஒரு விசாரணை. So we need to know this very clearly now. இத நாம் மிக தெளிவாய் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். Satan will not always use evil things to destroy you. எதிரியானவன் எப்பொழுதும் தீமைகளை கொண்டு வந்து உங்களை அழிப்பதில்லை. If it is an evil thing, you will know it's from Satan. அது ஒரு தீமையான காரியம் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் அது எதிரிடத்தில் வந்த காரியம் தான். Easy to back up from it, say you know it's evil. அதிலிருந்து நாம் பின்வாங்கி விடுவோம், அது தீமையானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Satan is a deceiver. ஆனால் எதிரியானவன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஏவாளை பார்த்து வந்து ஒரு அசிங்கமான ஒரு உருவத்தையோ எதையோ ஒன்று கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம்? ஐயச்சி இதை போய் எப்படா சாப்பிடுறது அது சொல்லியிருக்கோம். ஏவாள் அவன் என்ன பண்ணா?
ரொம்ப நன்மையான அழகான ஒரு கனி, கண்களுக்கு அப்படியே பார்த்து இந்த வீட்டை பார்த்தாவே வாங்கணும் தோண்டுதே அப்படின்ற மாதிரி அந்த அந்த பழத்தை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே கண்களுக்கு அப்படியே சொல்லுவேன் ஈர்ப்பு அப்படியே இருக்குது பாருங்க. நல்லதுதான். கண் ஆப்பிள் சாப்பிடுறது தப்பா தப்பா பாவமா? தப்பே இல்லை, அது நல்லது. ஆப்பிள் சாப்பிடுறது நல்லது. உலகமே ஆப்பிள் சாப்பிடுன்னு சொல்லுது. Amen. That's what I say. Satan will not bring evil thing to destroy you. We think he will bring a evil. ஒரு கெட்ட விஷயத்தை அவன் கொண்டு வந்து என்ன அழைக்க நினைக்காதீங்க. No 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 no. Satan is way, he is a deceiver. அவன் டிசீவருடைய அப்பா. அவன் யாரு? பேய். அவன் வந்து எதுக்கு தகப்பன்? அவன் பொய்களுக்கு தகப்பன். அவன் ஆதியில இருந்து அவன் இருக்கிறான் பாருங்க. உன்னையும் தெரியும், என்னையும் அவனுக்கு தெரியும், எங்க அப்பாவும் தெரியும், எங்க அப்பாக்கு அப்பாவும் தெரியும், அவனுக்கு எல்லாரும் தெரியும். Amen. Hallelujah. So it is not that evil. Satan will always bring evil things to destroy you. He will also use good things to destroy you and me. Hallelujah. Right? எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க? உண்மைதான். Hallelujah. நன்மையானவைகளை மாத்திரம் கொண்டு, தீமையானவைகளை கொண்டு மாத்திரம் உங்களை அவன் நிர்மூலமாக்குவான் நினைச்சிடாதீங்க. நன்மையானவைகளையும் எடுத்து நன்மையை தருவான் சொல்ல. You cannot give you good things. You can use good things in your life. Amen. For example சொல்றேன். Your kid is asking for a motorbike. பிள்ளை ஒரு மோட்டார் பைக்காக கேக்குது. மோட்டார் பைக் நல்லதா கெட்டுதா? மோட்டார் பைக் நல்லதுங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப நல்ல இன்வென்ஷனு. டப்புங்கிறது அங்கே போயிடலாம், ரொம்ப நல்ல இன்வென்ஷனு. கிட்டு வந்து மோட்டார் பைக் கேட்குதுன்னு வைங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஆசை, என் பையன் வந்து மோட்டார் பைக் ஓட்டணும், என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி ஓட்டினாலும் ரொம்ப ஆசை உங்களுக்கு. ஆனால் இப்போ உங்கள் கிட்டு வந்து ஒரு 10-12 வயசு பையன் வைங்களேன், கேட்குறான்னு வைங்களேன், நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? இஸ் தட் மோட்டார் பைக் good or bad for him that moment? It's very bad. How bad? It can even kill his life, destroy his life, take away his life. Amen. Hallelujah. Hallelujah. Not all good things are good for you. Amen. நன்மையான எல்லா காரியமும் எப்பொழுதும் நமக்கு நன்மையானது என்பது அர்த்தம். நன்மை எல்லாம் ஆண்டுட்டு வருகிறது தான், நம்ம ஆண்டுட்டு வருகிற காரியங்கள் தான். ஆனா எல்லா நன்மையும் உனக்கு நல்லதா ஆண்டு தான். நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். You have, that's why you need to have this prayer called prayer of inquiry. Lord, இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது, இது பார்க்க நல்லதா இருக்குது ஆண்டவரே, ஆனா இதை நான் வாங்கணுமா, இது உங்க சித்தமா, அது எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். கண்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆமென். வாசிப்போம் இன்னொரு வசனத்தை, Proverbs 14:12. நீதிமொழிகள் 14:12. சீக்கிரம் முடிச்சிடுறேன், இன்னும் 10 நிமிஷம் முடிச்சு இன்னொரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். There is a way that seems right to a man, but its end is the way of death. நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோணுகிற வழி உண்டு. செம்மையான வழிதான் இருக்கிறது உண்டு. அதன் முடிவோ மரண வழிகளாய் மாறுகிறது. ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முன்பாக, ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முன்பாக, ஒரு காரியத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்பாக நீங்க தேவனிடத்துல கேட்டீங்களா? யார்கிட்ட கேட்டீங்க? ஆமென். தேவனிடத்துல என்கொயரி பண்ண, ஆண்டவரே இது நல்லா தான் இருக்குது, வெரி நைஸ் டு, பார்க்க செழிப்பா இருக்குது கர்த்தாவே, நல்லா தெரியுது, ஆனா இத நான் வாங்கணும்னு நீ சித்தமா இருக்கிறீரா இல்லையா? அங்கதான் நம்ம வந்து ரொம்ப தெளிவா வழிய பார்க்கணும். நீ எத்தனை டிசிஷன் நம் தேவனை இன்கொயர் பண்ணாம ஈடுபட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உபத்திரமாய் அது மாறி இருக்கிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? தேவ சித்தம் இல்லாம ஒரு காரியத்தில் ஈடுபட்டதுனால அவர்கிட்ட கேட்டு ஈடுபட்டு, அதுக்கப்புறம் அதுல நஷ்டம் வந்தாலும் சரி வராம அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா அவர் சொல்லிதான் நீங்க உள்ள போயிட்டீங்க, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். பேதுரு தமிழ்லேயே பிரசங்கம் பண்ணிட்டேன் இன்னைக்கு, நான் ஃபுல்லாவே நினைக்கிறேன். அதான் என் வைஃப் பாக்குறா, என்ன ஏன் பையனுங்கிற நீ, இதுக்கு பேசாம நான் அங்கேயே உட்காந்து இருப்பேன். இட்ஸ் ஓகே, ஷி ஆல்வேஸ் அட்ஜஸ்ட் தட். வீட்டில் போய் சொல்லுவாங்க, வீட்டில் போய் தான் எனக்கு இருக்குது.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். Peter looked into Jesus when Jesus was walking on the water. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து கொண்டிருப்பதை பேதுரு பார்க்கிறார். Peter sees Jesus. பேதுரு இயேசுவை பார்க்கிறார். He inquires Jesus, is it you? இயேசுவிடத்தில் நீங்கதானா அது என்று கேட்கிறார். If it is you, shall I come onto the water? அது நீங்கதான் நானும் தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கிறேன். கேட்டானா இல்லையா? கேட்டான். அது எங்க எதுமே நடக்கிறதுக்கு to walk on water. He says, is it you, Jesus? Shall I walk on the water? And Jesus said, yes, it's me, come on. And he started to walk on the water. பேதுரு தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். And when he saw the storm and this and that, he started to sink in the water. புயல்களை பார்த்து பேதுரு பயந்து இப்பொழுது தண்ணீருக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறார். What happened? என்ன நடந்தது? Jesus took the responsibility to take him, pull him out, because on his word Peter had stepped into the water. When you step on God's word, Amen. No matter how much loss comes, God will take care of it. Amen. And he will rescue from Amen. That one. தேவ வார்த்தையின்படி நாம் மூழ்க ஆரம்பித்தாலும் அவர் நம்மிடத்துல வந்து நம்மளை தூக்கி எடுத்து அதுக்கான தீர்வுகளை தரும்படியாய் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதனால, இவங்க சொன்னதனாலயோ இல்ல ஃப்ரெண்ட் சொன்னதனாலயோ இல்ல பாஸ்டர் சொன்னதனாலயோ இது அந்த ஊழியக்காரர் சொன்னதனாலயோ அல்ல, என் தேவன் சொன்னதுனால பிரதர் இதை நான் செய்ய போறேன். அதுக்கப்புறம் வருகிற நஷ்டங்களாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் அப்படிதான். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. So do not worry about when you make decisions, when God tell you to do it and you go out and do it and you see a lot of things, don't worry, God will rescue you from out. That's where God's mercy will come upon you. தீர்மானங்கள் எடுத்து தேவன் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது நஷ்டங்கள் நடந்தாலும் தேவன் அவருடைய இரக்கத்தின் மூலமாய் அதை சரி செய்வார். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். Amen. Amen. So you got to have this rich prayer, kind of prayer. Enquiring with God. மூன்றாவது விதமான ஜெபம் விசாரிக்கிற ஜெபம், தேவனிடத்துல போய் கேட்கிற ஒரு ஜெபம். இப்போ நம்ம எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். எத்தனை முடிவுகளை நீங்க தேவனிடத்துல கேட்டு அவரிடத்துல இருந்து வார்த்தையை பெற்று முடிவுகள் எடுத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Amen. When was the last time that you, Lord, is it your will for me to do this, Lord? Amen. அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், ஆமான்னு, அதுக்கப்புறம் யார் எத்தனை ஆயிரம் பேர் எழும்பினாலும் சரி அதன் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற திருவார். Amen. 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 That is the power of prayer of inquiry. Amen. 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 Hallelujah. Hallelujah. So if not till today, at least from today, if it is a family thing, if it is a personal thing, if it is an official thing, you need to make decisions. Buying, selling, very important decisions based on inquiry prayer. You need to place the inquiry prayer before God and say, Lord, shall I go ahead and do this or no? Tell me, Lord. அழகா சொல்லுவார் உங்ககிட்ட. என்கொயரி பண்ணிட்டு முடிவு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த முடிவுல நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவர் பார்த்துப்பார். Amen. Hallelujah. So what is the third prayer? Girls, what is the third prayer? எங்கிட்டே வர பாஸ்டர் உங்களுக்கு வேற யாரு கண்ணல. Amen. What is the third prayer? விசாரிக்கிற ஜெபம். You need to ask God. ஆண்டவர்ட்ட கேட்க கற்றுக்கொள்ளுங்க. Ask God. He is your father. It can be silly. அதனால silly thing அப்ப கேட்டுங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஷூ போட்டுட்டாமா, இந்த ஷூ போட்டுமா வானவா? ஒருத்தர் இருந்தார் என்கிட்ட கேட்டார், இப்படித்தான், நான் லேஸ் கட்டினா கூட பாஸ்டர், லேஸ் கட்டினா கூட ஆண்டவர்ட்ட கேட்டு தான் கட்டுவேன். ஏன்டா லேஸ் கட்டுறது கை இருந்தா போதும்? இல்ல அப்படியே நான் போயிடக்கூடாது, அப்ப லூஸ் தரமா போயிடக்கூடாது. 2+2 என்ன? 4. பேசிக் 2+2 4. 2+2 இருங்க, நான் போய் ஜோம் பண்ணி ஆண்டவர்ட்ட கேட்டு சொல்றேன்றது வந்து பைத்தியக்காரத்தனம். உண்மைதானே? So there are certain things, silly thingsக்கெல்லாம் வந்து ஆண்டவர்ட்ட போயிட்டு என்கொயரி பண்ணக்கூடாது. இது மேஜர் டிசிஷன். இது ஒரு ஆர்மியை கூட்டு போறான் அவன். பல குடும்பங்களுக்கு அவன் வந்து பதில் சொல்ல ஆர்மியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. Amen. Inquired with God. When it comes to major decisions, sensitive decisions, amen, destiny decisions, which means relocating. ஒரு வீட்டை நீங்க மாத்துறீங்கன்னா கூட, ரீலோகேட் பண்றீங்க, ஒரு வீட்டை நீங்க மாத்துறீங்க,
அதுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வீடு ஓகேவா, நாங்க போட்டுமா அந்த வீட்டுக்கு? Because you are relocating your family. Amen. It is so vital in the kingdom of God that you be rich in this prayer called enquiry prayer. கடைசியா முடிஞ்சிருச்சு. Warfare prayer. நான்காவது ஜெபம் warfare. Recap. First, number 1, முதலாவது spirit prayer. ஆவியின் ஜெபம். Number 2, இரண்டாவது scriptural prayer. வார்த்தையின் ஜெபம். Number 3, மூன்றாவது என்னது? விசாரிக்கிற ஜெபம். enquiry prayer. Number 4, நான்காவது warfare prayer. சொல்லுங்க. Warfare prayer. Warfare prayer now we think we go and war demons. No, in warfare prayer you never fight demons or evil spirit. No. இந்த ஜெபத்தில் நம்ம எதிரிகளை தான் நம்ம எதிர்கொள்கிறோம், பிசாசின் காரியங்களை எதிர்கொள்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. தமிழ்ல எப்படி சொல்ல warfare prayer க்கு? warfare போர்னா என்ன சொல்ற தவிதோ சிஸ்டர்? warfare prayer அப்படின்வாங்க. அதுக்கு தமிழ்ல ரொம்ப ஃபெமிலியரான ஜெபம் தான், பிரேயர் தான். ஆனா போயிட்டு போர் முறை ஜெபமா வார்ஃபேர் பிரேயர் அப்படின்னு ஒரு போருக்குள்ள நான் போறேன் இப்போ ஜெபத்துல. So warfare prayer is not that you war against demons and evil spirit. No. Many people have mistaken this prayer and they go எடுத்த உடனே இயேசுவின் நாமத்திலே அங்க இருக்கிற ஆவியை கட்டற இங்க இருக்கிற ஆவியை கட்டறன்னு இருப்பாங்க பாருங்க. warfare prayer அப்படி இல்ல. Amen. Hallelujah. ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற ஜெபம். warfare prayer-க்கு verse நான் கொடுக்கிறேன் பாருங்க. Philippians chapter 1 verse 19 எடுங்க. Philippians chapter 1 verse 19. Philippians 1:19. For I know that this will turn out for my deliverance, turn out for my good. Amen. Through your prayer and the supply of the Spirit of Jesus Christ. Turn out, which means you turn out things for your good. அது எனக்கு சாதகமா எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று நான் வாசிக்கிறோம். What is warfare prayer? ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற ஜெபம் என்றால் என்ன? It is not that you go and war demons around you. பிசாசுகள் இடத்துல போய் அவளுக்கு எதிராக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. Amen. In warfare prayer you use your authority and power. ஆவிக்குரிய யுத்தம் என்கிற இந்த ஜெபத்துல நாம் நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். What is the full meaning of warfare prayer is? ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபத்தின் முழு அர்த்தம் என்ன? What which means அப்படி என்றால் you physically manifest the finished work of Jesus in your life. இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த அந்த காரியங்களை நம்முடைய மாம்சத்தின் வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம். Establishing the victory which is already in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெயத்தை establishing the victory that is already in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்த ஆரம்பிப்பதுதான் turning things around for your good. உங்களுக்கு சாதகமாய் உங்க சூழ்நிலைகளை நீங்க மாற்றி கொள்ளுகிறது தான் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம். Warfare prayer is nothing but turning things for your advantage. ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம் என்றால் உங்க சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் நீங்க மாற்றி கொள்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Genesis 50 verse 12. ஆதியாகமம் 15:12 வசனம். Joseph said Genesis 50 verse 20. Sorry 20. 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். Finish in 5 minutes. I'm a little late today. 5 minutes. Then Joseph fell on his father's face and wept over 20. But as for you meant evil against me, but God meant it for good in order to bring it about. Hallelujah. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். So warfare prayer is something meant evil. The plan, the enemies bring something evil against you. You will turn
turn that evil for your good. ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம் என்றால் எதிரியானவன் ஏதோ ஒரு தீமையான காரியத்தை கொண்டு வருகிறான், ஆனால் நீங்கள் உடனடியாக இந்த ஜெபத்தின் மூலமாய் அது உங்களுக்கு நன்மையாக நீங்கள் A மாற்றிக்கொள்ளுங்கள். failure is coming towards you. உங்களை நோக்கி ஒரு தோல்வி வருகிறது. You know for sure this will fail you. இந்த தோல்வி என்ன தோல்விக்குள் உள்ளாக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Now through your prayer you will establish the victory in Christ Jesus in that very moment. ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த ஜெயத்தை இப்பொழுது நாம் நிலைநாட்டுகிறோம். Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். Warfare prayer is to make manifest the finished work of Jesus in your life. That's what warfare prayer is. ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம் என்றால் கிறிஸ்து இயேசுவின் முடிக்கப்பட்ட காரியங்களை நம்மளுடைய பிசிக்கல் லைஃப்ல நம்ம அதை மகிமைப்படுத்துவோம். உன் சுகம் முடிக்கப்பட்டது, உன் வெற்றி முடிக்கப்பட்டது, உன் ஜெயம் முடிக்கப்பட்டது, உன் நீதி முடிக்கப்பட்டது, உன் பரலோக வாழ்க்கை முடிக்கப்பட்டது, உன் செழிப்பின் வாழ்க்கை முடிக்கப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில காணாம இருக்கலாம். முடிக்கப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில காண பண்ணுவதுதான் warfare prayer. Hallelujah. Amen. Hallelujah. Because Romans 8:28 says, for we know that all things work together for my good. Amen. 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 Because it is finished work of Jesus Christ. Amen. இயேசு கிறிஸ்து முடித்த காரியங்களை எல்லாம் எனக்கு நன்மையாய் செய்து முடியும், எனக்கு நன்மையாய் சாதகமாய் முடியும் என்கிற இந்த ஜெபம். தீமையான யாவையும் எனக்கு நன்மையாய் மாறும். ஆமென். மாற்று, அதுதான் warfare prayer. தீமையாய் வருகிற ஒரு காரியத்தை நன்மையாய் அதை என்ன பண்றது? அழிக்க வந்தவன் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டான். சபிக்க வந்தவன் உங்களை பார்த்து ஆசீர்வாதமாயிருன்னு சொல்லிட்டு போயிடுறான் பாருங்க. அதுதான் warfare prayer, changing things for your advantage. நம்முடைய நன்மைக்காக, நம்மளுடைய சாதத்துக்காக காரியங்களை மாற்றிக் கொள்வதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம். For example, because Jesus has done everything, எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாருன்றதுனால, not because he has finished everything will automatically come in your life. No. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதற்காக எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்பதல்ல. There is a participatory role that you got to play. அந்த காரியங்களில் நாமும் ஒரு பங்கை வகிக்க வேண்டும். Even though God has finished everything for your life, உங்க வாழ்க்கைக்கு ஏதுவான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார். But the enemy is always trying to hinder those things in your life. எதிரியானவன் எப்பொழுதும் அந்த காரியங்களை தடை செய்யும்படியாகவே அவன் அங்க இருக்கிறான். So that is why you need to warfare prayer. ஆகையால் தான் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க, தீமையான யாவும் எனக்கு நன்மையாய் மாறும். தீமையான யாவும் எனக்கு நன்மையாய் மாறும். இந்த காலவேளை எனக்கு தீமையான யாவும் நன்மைக்கு ஏதுவாய் மாறும். Amen. Hallelujah. That is what warfare prayer is. You don't war against demons, and now that is not warfare prayer. Warfare prayer is you manifest the finished work of Jesus. பிசாசுகளை எதிர்த்து நாம் ஜெபிப்பதில்லை, நாம் நம் இயேசு கிறிஸ்து முடித்த காரியங்களை வைத்து நாம் இந்த யுத்தத்தின் ஜெபத்தை செய்கிறோம். So for this prayer you need to know and understand your authority in Christ. இந்த ஜெபம் செய்வதற்கு நாம் தேவன் நமக்கு என்னெல்லாம் அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பது நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். You need to know your position in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஸ்தானம் என்னவா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொண்டவன். ஹalleluya. நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீதி. நான் நீதியில் நடக்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு மனுஷன். நான் அநீதியில ஒரு நாளும் நடக்க மாட்டேன். பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான். ஹalleluya. Amen. Hallelujah. So recap quickly. Number 1. முதலாவது சொல்லுங்க, spirit prayer. Number 2, easy பண்றேன். Spirit prayer. Number 2, scriptural prayer. Number 3, வார்த்தையின் ஜெபம். enquiry prayer. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. enquiry பண்ணுங்க. Amen. Number 4, ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெபம். warfare prayer. இந்த 4 ஜெபங்களும் அடங்கி இருக்க வேண்டும் உங்க ஜெப வாழ்க்கையில. இந்த 4 காரியங்களும் உங்க வாழ்க்கையில் ஜெபி அடங்கி இருக்க வேண்டும். Amen. Hallelujah. 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 When Lisa's proposal came to me, கடைசியா வந்த உடனே
எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்த உடனே ஓகே முடிச்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம். நான் சொன்னேன், I want to pray about it. 2 நாள் I went into the room. I know everybody were very convinced, because even I was convinced, you know fleshly சொல்ல மாட்டேன், in some in spirit I knew, because I had the spirit of discerning. I knew it was from God, but still I had to go for 2 days on prayer, only in praying in tongues. 2 நாள் வெறும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன். வெறும் அந்நிய, வேறு எந்த வார்த்தை யூஸ் பண்ணல, வேறு எந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எந்த வார்த்தை யூஸ் பண்ண, வெறும் அந்நிய பாஷையில் ஜெபித்து எடுத்த ஒரு முடிவு. Amen. That's why she's standing next to me today in my ministry. Amen. இல்லைனா நீயும் என் ஊழியமா போங்களான்ற மாதிரி sometimes it stresses her sometimes, because I go through so much. Sometimes he says, why, but still she stands. Now we are called for this. Amen. Hallelujah. So it's so vital for you and me to be rich in our prayer life. Amen. Spirit prayer. Hallelujah. Amen. Hallelujah. How many of you are blessed this morning? Are you getting, did you get something? ஏதாவது எடுத்துன்னு போறீங்களா இன்னைக்கு வீட்டுக்கு, இன்னைக்கு இந்த புல்பிட்ல இருந்து? Yes. Hallelujah. Quickly I call upon Rachel to come forward to lead us in offering session. I encourage you all, when Rachel makes the confession, take your offerings in your hand, your tithes in your hand, and faithfully, trustworthy, sow into the kingdom of God, and you will see God's blessings upon you. Amen. Let's all repeat this faith confession and take our offering in our hand. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I would like to welcome pastors to give the benediction. Thank you, Rachel. Thank you. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. அப்படியே ஒரு கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி. ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முதிர்ச்சி அடையும். To be matured in our spiritual life, Lord. To be strong, to be vibrant in our spiritual life. To be like a sword, to be like a fire in our spiritual life. Thank you for this teaching called prayer models, Lord. We just not listen to these teachings, but we take it into our spirits, Lord. Help us to habitually, Lord, do these things, Lord, in our daily life, Lord. Help us to follow these instructions from the Holy Spirit this morning. To pray more in spirit. To pray more in scriptures. To be involved in warfare. To pray more in inquiring in you, O God. Thank you, Lord, for this time. Thank you for everyone who is here, Lord. I bless them in the name of Jesus. I pray every needs of them shall be met in Jesus' name. Because your word says, Philippians 4:13, my God shall supply all my needs according to his riches in glory in Christ Jesus. Hallelujah. I pray that they will have strength throughout this week, Lord, to do everything and anything, because your word says in Philippians 4:19, I can do all things through Christ who strengthens me this. Hallelujah. I pray they will be empowered, strengthened the whole week, Lord, and fulfill what you are called them to fulfill, O God. In Jesus' name we pray. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, communion
and fellowship of the Holy Spirit lead us into these prayer models. Make our prayer life disciplined, orderly, strategically involved, engage in prayer, and get greater results. In Jesus' name we pray. Amen. 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 God bless you all. So this coming Friday, it's the Women's Fellowship Friday. I encourage all women to participate and be blessed. I know a lot of great things are happening in this prayer time. Amen. Encourage each other. Iron sharpens the iron, so encourage each other in this prayer and get involved. If at all, if possible, please do be in person. Will be a great thing. If not, that's okay, but it's still available on Zoom. But still, I encourage you all always to be in person if possible. God bless you all. Wherever. And also followed by tongues of fire. I also encourage everybody to participate in tongues of fire. From 10 to 11 we do it, tongues of prayer. I know everybody have been blessed by it. Lot of words Holy Spirit puts in our spirit in that very time. So 10 to 11 we will be praying in tongues, tongues of prayer. A lot of results we are seeing, God bless all. Amen. Then we have our men's fellowship, and it's going to be overnight prayer, right? So from 12 a.m. to 2 a.m. Amen. Amen. Good to be, watch out and prayer. It's a very good thing. God bless you all. So it's going to be men's fellowship from 12 a.m. to 2 a.m. Will be a men's fellowship coming Saturday, then Friday night. God bless you all. Amen. So the moon program on Friday, women's prayer, tongues of fire, and men's fellowship. Amen. Women's fellowship அப்புறம் men's fellowshipல வரும். God bless you all. Thank you. God bless you all. Thank you. Amen.